அந்த காட்டுல மீனுக்குருவி அவங்க பொண்ணு பிங்கி கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மீனுக்குருவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால அவங்களோட வியாபாரத்தை பிங்கி தான் பார்த்துட்டு இருந்தது. பலூன் பலூன், குழந்தைகளுக்கான பலூன், கலர் கலர் பலூன், பலூன் பலூன். அந்த சமயத்துல பிங்கி அதோட ஃப்ரெண்டை பார்த்தது. பிங்கி பிங்கி, நீயே உங்க அம்மாவோட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க. உங்க அம்மாக்கு என்னாச்சு? நீயே இந்த வியாபாரத்தை பார்க்குற? எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, மருந்து வாங்க கூட எங்கள்கிட்ட காசு இல்லை. அதனால தான் இந்த வியாபாரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிங்கி அதோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு மறுபடியும் வியாபாரத்துக்கு கிளம்பிருச்சு. பலூன் பலூன், கலர் கலர் பலூன், பலூன் பலூன். பிங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஜக்கு பறந்தங்க வந்தான். பிங்கி பிங்கி, என்ன இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? ஆமா ஜக்கு, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க வியாபாரத்தை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மருத்துவ செலவுக்குலாம் காசு வேணும், அதான். சரி சரி, அதை விடு. எனக்கு ஒரு பலூன் கொடுக்கறது. காசு கொடு ஜக்கு. ஒன்று என்ன, 2 3 கூட வாங்கிக்கலாம். காசு கொடு, இப்பயே பலூன் தரேன். ஜக்கு கோவத்துல பறந்து போயிட்டான். பிங்கியும் வியாபாரத்தை முடிச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு அதோட கூட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, இந்த ஜக்கு என்கிட்ட காசு இல்லாம பலூன் கேட்கறாம்மா. நான் காசு இல்லாம தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் பிங்கி, அவன் ஒரு பலூன் தானே கேட்டான், அதை நீ கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க அப்பா அம்மா 2 காகங்களும் ரொம்ப மோசமான காகங்கள், என்ன பண்ண போறாங்களோ. சரி விடு, பார்த்துக்கலாம். அம்மா அம்மா, இந்த பிங்கி நான் பலூன் கேட்டதுக்கு தர முடியாது, காசு கொடுன்னு கேட்குறாமா. அந்த குருவிங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ரைட்டு, அந்த வியாபாரம் நடக்கக்கூடாது. மீனுக்குருவிக்கு உடம்பு நல்லாயிருச்சு. அதனால அவங்க பொண்ணு பிங்கியை கூட்டிட்டு பலூன் வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க. பலூன் பலூன், கலர் கலர் பலூன், குழந்தைங்களுக்கு பிடிச்ச பலூன், பலூன் பலூன். வியாபாரத்தை முடிச்ச பிங்கியும் மீனுக்குருவியும் ஒரு நிழலை பார்த்து ஒதுங்கலான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் போய் வண்டி நிறுத்திட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஜக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி கையில ஒரு அம்பு மாதிரி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். ஏ பிங்கி, எனக்கா பலூன் தரமாட்டேன்னு சொன்ன, இப்ப பாரு. ஜக்கு அந்த அம்பை எடுத்து குறி பார்த்து பலூன் மேல வீசினா. ஒரு பலூன் உடைஞ்சிருச்சு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல பிங்கி, அதனால வெயிலுக்கு பலூன் உடையுது. அம்மா அம்மா, இது வெயிலுக்கு உடையிற மாதிரி தெரியலம்மா, யாரோ கல்லை விட்டு எரியிற மாதிரி தெரியுதுமா. பிங்கியும் மீனுக்குருவியும் யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தேடினாங்க. அப்ப அந்த சமயத்துல ஜக்கு ஒரு அம்பை கையில வச்சுட்டு பறந்து போனான். பிங்கி, ஜக்குவோட வேலை தான் இது. அம்மா சாரிம்மா, என்னால தானே இப்படி. ஜக்கு மறுபடியும் அவங்க அம்மா காஞ்சனாவை கூட்டிட்டு வந்து குறி பார்த்து வீசினான். என் பையன் பலூன் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னல, உனக்கு இதுதான் தண்டனை. எல்லா பலூனையும் ஜக்குவும் காஞ்சனாவும் உடைச்சிட்டாங்க. பிங்கி மீனும் வீட்டுக்கு அழுதுகிட்டே போனாங்க. பிங்கி தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்தது. அப்ப அந்த சமயத்துல தேவதை வந்தாங்க. பிங்கி, நீ அழுக கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த மந்திர குச்சியை வச்சுக்க, இது உனக்கு எப்போ ஆபத்துல இருக்கோ அப்போ உனக்கு தேவைப்படும். காஞ்சனாக்காக மறுபடியும் குறி பார்த்து கல்லை வீசுச்சு. பிங்கி, மறுபடியும் இந்த காகங்கள் வந்துட்டாங்க போலயே, என்ன பண்றது? அம்மா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மந்திர குச்சி, அந்த காகங்களுக்கான தண்டனை என்னவோ அதை கொடு. அந்த மந்திர குச்சி காகங்கள் இருக்க இடத்துக்கு பறந்து போச்சு. ஐயோ அம்மா, வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்க, வலிக்குது, வலி தாங்க முடியலையே, விட்டுருங்க விட்டுருங்க. ஐயையோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன விட்டுருங்க, நான் இதுக்குள்ள வரவே இல்லை.